துரை வைகோ கட்சிக்காரங்க ஏத்துக்கல, ஓகே, ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்து தானே நாடாளுமன்ற உறுப்பினர் ஒத்துக்கிடலையே. அண்ணன் நேரு போட்ட பிச்சை. இப்ப துரை வைகோ வந்தனால மதிமுக நலிவடைஞ்சிருச்சு அப்படின்ற எப்படி கட்சியை நடத்துறாருன்ற நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி நடத்துவான்? நீங்க எப்படி சார் மூட்டை பூச்சிட்டு ரத்த தானம் கேக்குறீங்க? மூட்டை பூச்சி நம்மளுக்கு எப்படி சார் தெரியும்? இவ்வளவு சீக்கிரமா மூட்டை பூச்சியோட கேவலமானவங்க அவன். சார் நாகரிகமான வார்த்தைகளே சொல்லலாம். மூட்டை பூச்சி நாகரிகம். மூட்டை பூச்சின்றது நாகரிகம் தான். அவன்ற வார்த்தைக்கு பதிலா அவர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் நினைக்கிறேன். அவர் 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 அவார்னு வரைக்கும் சொல்லலாம். மல்லை சத்யா தொடர்ந்து கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவங்க பேசிட்டு இருந்தாரு. திமுகவுல மறைமுகமா இது பண்றாரு. திமுகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்படுறாரு மல்லை சத்யான்ற. நீ தானங்க திமுக காலடியில் விழுந்து கிடக்க. நான் கேட்கிற எந்த பறவையாவது முட்டைக்கு திரும்பி இருக்கிறதா இதுவரைக்கும்? எல்லாமே வாய்க்கழகமான திமுக நோக்கி நகரணும் அப்படின்னா மதிமுக அப்படின்ற கட்சி எதுக்குன்றது அவங்க மதிமுக கட்சி எதுக்குன்னு கேட்கிறேன். ஈரோடு, திருச்சி அந்த பகுதியெல்லாம் வளர்ந்துருக்கு. அதெல்லாம் கல்லறைக்கு போகிற நேரம் வரையும் வைகோ காலடியில் விழுந்து கிடந்து கடமையாற்றணும்னு தான் நினைச்சேன். என்ன அவரை அனுமதிக்கவே இல்லை. ஒரு நாள் கூட அன்பு தம்பின்னு மேடையில் என்ன விழிச்சு பேசினதில்லை. ஓகே, வைகோனா இப்படிதான் கொஞ்சம் கோவப்படுறாரு, ஆனா நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தானே வெளியே கட்டமைச்சது நான். அது நீங்க மட்டும் எப்படி ஃபுல்லா கிரெடிட் எடுத்துக்கீங்க? நான் தான் பேசிட்டு இருந்தேன். நான் வெளியே வந்து ஒரு மதிமுக கூட்டம் கட்ட யோக்கியது இருக்கா? கூட்டம் போடுறது கட்சி கட்சி நிர்வாகிகள். மதிமுக நிலை தான் என்ன சார்? இப்படிதான் கட்சி இப்படிதான் போக போகுது. அஸ்தமன் ஆயாச்சு. கல்லறை மேட்டில் தொடங்கிய கட்சியை கல்லறைக்கு அனுப்பிவிட்டீர்கள். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இப்ப சமீபத்துல மதிமுகல இருந்து வெளியே வந்தாரு மல்லை சத்யா. ஒரு உணர்ச்சி பொங்க பேட்டிகள்லாம் கொடுத்தாரு. நானும் உங்களுக்கு அனுப்புனேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சேம் டைம் மதிமுகலேருந்து வெளியே வரப்போ சொன்ன ஒரு வார்த்தை வந்து தண்ணி பாம்பு மாதிரி கொத்திக்கிட்டே இருந்தார் தனியாக அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. எல்லாமே சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கே சார். இல்லை, சத்தம் இல்லாமல் கிடைக்கிற சாரை பாம்புன்னு சொன்னேன். சத்தம் இல்லாத அது மாதிரி சத்தம் இல்லாமல் கிடைக்கிற சாரை பாம்பு எனக்கு. இப்போ சத்தம் போட்டு கிடைக்கிற நாகப்பாம்பு. இது எனக்கு நேர்ந்த அனுபவம், அவருக்கு இந்த அனுபவம் நேர்ந்திருக்கு. வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த மதிமுகவில் மீண்டும் ஒரு வாரிசு அரசியல் அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? இது வைகோ தடுமாறுறாரா கட்சி நடத்துறதுல? தடுமாறுகிறார், தவிக்கிறார், தத்தளிக்கிறார், திக்குமுக்காடுகிறார், திசை தெரியாமல் தேம்பி நிற்கிறார். தேக்கமடைந்து விட்டது. மதிமுக என்கிற ஒரு கட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் உயிரோடும் உணர்வோடும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. சார், இப்போ வாரிசு அரசியல்ன்றது ஒரு காலத்தின் தேவையாக தானே சார் இருக்குது. இப்போ மற்ற கட்சிகளையும் இருக்க தானே செய்யுது. அப்போ மதிமுக மட்டும் டார்கெட் பண்ணுறது என்ன? இப்போ துரை வைகோ கட்சிக்காரங்க ஏற்றுக்கல, ஓகே, ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்து தானே நாடாளுமன்ற உறுப்பினராக மாதிரி இருக்கு. அண்ணன் நேரு போட்ட பிச்சை. சார், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் மக்கள் ஓட்டு போட்டிருக்காருங்களா சார்? அதான் தீப்பெட்டி சின்னத்தில் தான் நின்னார் அவர். இது நினைக்கும் தீப்பெட்டி சின்னத்தில் நின்று தானே ஜெயிச்சிருக்காரு. ஆமாம், நின்னாரு. நேரு போட்ட பிச்சைங்க. திமுக காரனுடைய கடுமையான உழைப்பு. மதிமுக அங்கே இருக்கா? இல்லையே. வைகோவோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வெளியே வந்து பிரபாகரன் மாத்தையாக்கு இருந்த மாதிரி எனக்கு மல்லை சத்யா துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்லாம். அப்ப நீ பிரபாகரனா? அப்ப நீ பிரபாகரனா? என்னங்க கொடுமை இது? வைகோ இப்படி பேசுவார் நான் கனவுல கூட நினைக்கலங்க. இல்லை, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டத்தில் மல்லை சத்யா என் உயிரை காப்பாற்றினவர், மல்லை சத்யா இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு பேசின வைகோ இப்போ ஏன் இந்த இடத்துக்கு வந்துட்டார்? மகன் ப்ரெஷர் கொடுக்குறான், மகன் அழுத்தம் கொடுக்குறான் பேசுன்னு. நான் கேட்குறேன், நீ அப்போ பிரபாகரனான்னு கேட்குறேன். தம்பி ஒன்ன சொல்றேன்னா, உலகத்தின் நிகரற்ற பெருவீரன் தம்பி பிரபாகரன். விடுதலை போராட்ட வீரர்கள் எத்தனை பேர் நீங்க பட்டியலிட்டாலும் பிரபாகரனுக்கு ஈடான வீரமும் தீரமும் உள்ளவன் உலக வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லை. அந்த சின்னஞ்சிறிய கண்ணற்ற இலங்கை தீவில் விமானதளம் வைத்திருந்தவன், ராஜராஜ சோழனுக்கு பிறகு கப்பல் படை வைத்திருந்தவன், உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படக்கூடிய கீவாவின்
தலைவர் பெடல் காஸ்ட்ரோவை விட. இல்லை சார், இங்கே சப்ஜெக்ட் வைகோ தான். கேளுங்க, சேகுவாரவை விட நிகரற்ற வீரன், ம் ஹோசிமினை விட மகத்தான வீரன். ம் அப்ப நீ பிரபாகரனா? இல்ல, இப்ப வைகோக்கு அப்படி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லையா? 30 முறைக்கு மேல சிறைக்கு சென்றிருக்காரு. பொடால ஆமா. முதல் ஆளாக அரஸ்ட் பண்ணப்பட்ட இந்த பாருங்க, திமுக நிர்வாகி அவரு. நான் தமிழ்நாட்டுல 8 மத்திய சிறைச்சாலை 7 சிறைச்சாலையில் நான் இருந்திருக்கேன். வைகோ இருந்திருக்காரா? அவரும் சிறையில இருந்திருக்காருல்ல சார்? 4 ஆண்டுகள் மேல இருந்திருக்காரு. தமிழ்நாட்டு இந்தியாவில 51 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செஞ்சிருக்காரு சார். இந்தியாவிலேயே அதிக நாட்கள் விசாரணை கைதியாக இருந்த தலைவர் வைகோ தான். ம் ஆமா, இல்ல, நீங்க ரொம்ப குறைச்சு நான் மதிப்பிடுறீங்க. குறைச்சு மதிப்பிடல. அதுக்காக நீ பிரபாகரன் கேக்குறேன்னா? ம் ஆ. இல்ல, இப்ப துரை வைகோ வந்தனால மதிமுக நலிவடைஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஆமா, ஒரு அவன்தான் இல்ல, அந்த இடத்துக்கு எப்படி வரும்? நம்ம எப்படி ஒரு முன்முடிவோட அதை நம்ம அணுகுறோம்? துரை வைகோக்கு நம்ம டைம் கொடுத்தோமா? அவர் அரசியல ஜெயிக்க மாட்டா நம்ம நினைச்சோமா? நம்ம ஒரு டைம் கொடுக்கணும்ல அவருக்கும். அரசியல் அவர் ஜெயிச்சாரா? இல்ல, ஜெயிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல. அவர் எப்படி கட்சியை நடத்துறாருன்ற நம்ம பார்க்கணும். அது அதுக்கு முன்னாடியே நம்ம அதை எப்படி நடத்துவான்? ம். நீங்க எப்படி சார் மூட்டை பூச்சிட்டு ரத்த தானம் கேக்குறீங்க? மூட்டை பூச்சா நம்மளுக்கு எப்படி சார் தெரியும்? ஏன் இவ்வளவு சீக்கிரமா மூட்டை அதை break பூச்சியோட பண்றோம்னு கேவலமானவங்க அவன். சார், நாகரிகமான வார்த்தைகளே சொல்லலாம். நாகரிகம், மூட்டை பூச்சி நாகரிகம் இல்லையா? மூட்டை பூச்சின்றது நாகரிகம் தான். அவன்ற வார்த்தைக்கு பதிலா அவர் அப்படின்னு நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பேசுற எல்லாரும் பாப்பாங்க. சோ அதனால சொல்றேன். அவர் 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 அவார்னு வரைக்கும் சொல்லலாம். இல்ல, அவர்னே சொல்லலாம். இல்ல, அதான் துரை வைகோ வந்தனால கட்சியில ஒவ்வொருத்தரா வெளியே வர்றது எல்லாமே துரை வைகோக்கு ஒரு செல்வாக்கு வந்துருச்சு. மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. கட்சியில செல்வா வைகோவுக்கு வராத வைகோவுக்கே செல்வாக்கு வரல, இவருக்கு வந்துருமா? அவருடைய காழ்ப்புணர்ச்சி காரணமா ஒவ்வொருத்தர் வெளியே அவரை பார்த்து வராங்க. யாருங்க காழ்ப்புணர்ச்சி பேசுவாரு? கொள்ளுவாங்க. அவன்கிட்ட என்ன இருக்கு? அப்படி அவர்கிட்ட என்ன இருக்கு? கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சவங்கள நாங்க கட்சியில மதிமுக கீழே இருக்கிறவங்க வைகோ தொண்டர்கள் யாரும் அவங்களோட உறவு வச்சுக்கல, பேசல. ஆனா மல்லை சத்தியா தொடர்ந்து கட்சியில இருந்து ஒதுக்கப்பட்டவங்களோட பேசுறாரு, கட்சிக்கு எதிராக செயல்படுறவங்களோட பேசுறாரு. அப்புறம் கட்சி பார்த்துட்டு சும்மா இருக்குமா கேக்குறாங்க. கட்சிக்கு யார்கிட்ட பேசினாரு? மல்லை சத்தியா தொடர்ந்து கட்சியில இருந்து விலக்கப்பட்டவங்க பேசிட்டு இருந்தாரு. விலக்கம் கூட திமுகவோட மறைமுகமா இது பண்றாரு. திமுகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்படுறாரு மல்லை சத்தியான்றாங்க. நீ இல்ல திமுக காலடியில விழுந்து கிடக்க, சத்யாபா விழுந்து கிடக்காரு. கூட்டணியா வேற சார், கட்சியா வேற. நீ தானங்க திமுக காலடியில விழுந்து கிடக்க. நீ திமுகவை விட்டு எந்த நோக்கத்திற்காக விலகினையோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினியா? நான் கேட்கிற எந்த பறவையாவது முட்டைக்கு திரும்பி இருக்கிறதா இதுவரைக்கும்? சரி, யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு மதிமுக ஏதாவது விதி இருக்கா? இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, எல்லாமே தாய் கழகமான திமுக நோக்கி நகரணும் அப்படின்னா மதிமுக அப்படின்ற கட்சி எதுக்குன்றது அவங்க மதிமுக கட்சி எதுக்குன்னு கேட்கிறேன். அவங்க பேசுறாங்க சார். இந்த 2026 தேர்தலில் 10 சீட்டு வரைக்கும் கேட்போம், அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு. எங்க வளர்ந்துருக்கு? எங்க வளர்ந்துருக்குன்னாவது சொல்லுவாங்களா? இது கட்டையில தானே வைக்கணும். அப்ப இதை எல்லா கட்சிக்கும் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குல்ல சார்? உனக்கு எங்க ஓட் பேங்க் இருக்கு? ஓட் பேங்க் இல்லாம தான் 6 சீட்டு கொடுத்த 2 சீட்டு ஜெயிச்சாங்களா? திமுக தேவையிலும் ஜெயிச்சது. அப்பனா 6 ஜெயிச்சு. உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சது. யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு விதி இருக்கா? அப்படி ஒரு கட்சி தலைவர் சொல்ல முடியுமா? இப்ப மதிமுகவோட நிலை தான் என்ன சார்? இப்படிதான் கட்சி இப்படிதான் போக போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அஸ்தமன் ஆயாச்சு. நீங்க வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன சார்? நீங்களும் அதே ஒரு முரண் தான் இருந்துச்சு அவர்கிட்ட? நண்பர் சத்யாவுக்கு வந்ததை விட எனக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்துச்சு. நான் வெளியே வரலையே. நான் இன்னும் மதிமுக தான் இருக்கேன். என்ன நீக்கலையே இது வரைக்கும். இப்ப நீங்க போட்டி மதிமுக நடத்துறீங்களா? அப்ப இங்க பாருங்க, அதிகார அரசியல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. உத்தரவு போடுகிற இடத்துல உட்காரவே கூடாதுங்கிறது என்னுடைய பாலிசி. எந்த விதமான ஆதாயத்தையும் எதிர்பார்த்து நான் இயங்க மாட்டேன். கேட்டீங்களா? வைகோ என்ன பயன்படுத்தல. நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முகம் அறிவுடன் படைத்து விட்டாய்ன்னு பாரதி பாடினான். நான் நல்லதோர் வீணை என்ன புழுதியில் தூக்கி வீசிட்டான். அதை இப்போ அனுபவிக்கிறான். வீசிட்டாங்கன்னு சொல்லலாம் சார். வீசிட்டார். இதை விட துன்பங்கள் அவருக்கு இது இனிமேல் வரும்.
96ல் அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்தோடனே ராமதாஸ் கொடுத்த ஒரு பேட்டி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, புக்கில் படித்தது. ஒரு சர்வாதிகாரி மாதிரி வைகோ இருக்காரு அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அப்போ சொன்னார். நீங்கள் எப்படி பக்கத்துல இருந்து அவரை பார்த்துருக்கீங்க? வைகோ எப்படி ஏன் தடுமாறுறாரு? அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை இல்லை, சர்வாதிகாரியை விட மோசமானவர். சர்வாதிகாரி கூட இப்படி செய்ய மாட்டான். மதிமுகவில் பயணத்தை தொடங்கிய பொழுது முதல் விபத்தில் சிக்கியவன் நான். முதல் விபத்து மீன்ஸ் எதை சொல்கிறீங்க? சிக்கியது என் குடும்பம். ஓகே. ஏப்ரல் 16 எழுச்சி நாள் பேரணி 994. அதுக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய கிராமத்தில் இருந்து ஒரு வண்டி பிடிச்சு வர்றாங்க. பொன்னாக்குடி என்கிற இடத்துல விபத்தில் சிக்கி தலை முதல் கால் வரைக்கும் அடிபட்டு நொறுங்கி கிடந்தான் என் தம்பி ஸ்டாலின். எழுச்சி நாள் பேரணி வந்தவன் வெளிநாட்டு போகிறதுக்கு பாஸ்போர்ட்டும் விசாவும் கொண்டு வர்றான். என்னை வந்து பார்த்துட்டு பேரணியில் கலந்துக்கிட்டு போகணுன்னு வந்தவன் அடிபட்டு கிடக்கிறான். விசா போச்சு, பாஸ்போர்ட்டு போச்சு. அந்த விபத்தில் 2 பேர் செத்துட்டாங்க. கேட்டிங்களா? டிசம்பர் 4 94 டிசம்பர் 4 நீதி கேட்டு கூட்டம் திருநெல்வேலியில் நடக்கு. இங்கிருந்து நான் திருவேற்காடு கஜேந்திரன், திமுகவில் பெரிய சக்தியாக இருந்தவர், அவருக்கு மகன் இன்னைக்கு பிரபு கஜேந்திரன் மாநில திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர். இன்னைக்கு தம்பி உதயநிதிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவன். அந்த திருவேற்காடு கஜேந்திரன் காரில் நான் 1989 பாளையங்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்ற பாளை குருநாதன், ஓட்டுநராக முத்து, அண்ணன் வைகோவனுடைய மனைவியினுடைய சகோதரர் புதல்வர் தினகரன், முத்துப்பாண்டி, இத்தனை பேரும் நாங்கள் போகிறோம். உளுந்தூர்பேட்டைக்கும் விழுப்புரத்துக்கு இடையில் கார் விபத்தில் சிக்கிவிட்டது. சிக்கி பாளை குருநாதனுக்கு அடி, தினகரனுக்கு அடி. ஓட்டுநருக்கு பின்னாடி அம்பாசடர் கார். நள்ளிரவு ஒன்றுமே தெரியல. நான் குலுங்கி குலுங்கி அழுதுட்டேன். பிறகு ஒரு துண்டு எடுத்துட்டு காரில் யாரும் மோதிடக்கூடாதுன்னு நான் தான் ரோட்டில் நின்று கையாட்டுறேன். அரசூர் பாலசுப்ரமணியன் முன்னாள் எம்எல்ஏ, அண்ணன் மாசிலாமணி, ஒரு 89 திண்டிவனம் தொகுதி எம்எல்ஏ, அவங்கள தொடர்பு கொள்வதற்கு முயற்சிக்கிறேன். எப்படியோ அரசூர் பாலசுப்ரமணியம் வந்து குருநாதனையும் தினகரனையும் பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டான். நான் அங்கேயே நிற்கிறேன். விடிய காலம் வரைக்கும் துண்டை வச்சு ஆட்டிகிட்டே நிற்கிறேன். விடியற் காலம் வந்ததுக்கு பிறகு எல்லோரும் 2 மணி வந்தாங்க. நான் விழுப்புரத்தில் இருந்து ட்ரெயினில் சென்னைக்கு திரும்ப வந்தேன். சென்னைக்கு வந்த பிறகு ஜிப்மர் ஆஸ்பத்திரியிலேருந்து அவங்க 2 பேரும் டிஸ்சார்ஜ் செய்து சென்னை ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட நிற்கிறேன். வைகோ வராரு. எப்படி சம்பத்து விபத்து நடந்ததுன்னு கூட கேட்கல. ஓகே, ஹாஸ்பிட்டல்லே இது நடக்கும். ஹாஸ்பிட்டல்லையே எப்படி சம்பத்து விபத்து நடந்தது கேட்கல. பரவாயில்ல, உங்களுக்காவது அடிபடலையே அப்படின்னு கூட சொல்லலை. அவர் கேட்ட வார்த்தை அவங்ககிட்ட தான் பேசுகிறார். அடிபட்டு கிடந்தவங்கள்ட்ட என்னமோ குனிஞ்சு இப்படி பேசிட்டு போயிட்டார். என்கிட்ட என்னன்னே கேட்கல. நான் ரொம்ப ரொம்ப இனிமேல் இங்கே இருக்கணுமா, இவர் கூட இயங்கணுமாங்கிற அளவுக்கு. நீங்களும் அந்த விபத்தில் சிக்கின ஒருவர் தானே? ஆமாம் அப்படின்னு அவர் ஒன்றுமே கேட்கல. முதல் கைது நான் தான். ஓகே. 1990 விருதுநகர் தேசபந்து மைதானத்தில்
திமுக பொதுக்கூட்டத்தில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் கூட்டத்தில் பேசியதற்கு ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் என் மேலே 124A தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எனக்கு சம்மன் வரல. நான் அதை பற்றி கவலைப்படலை. மதிமுக தொடங்கி நான் இயங்கிட்டு இருக்கேன். விருதுநகரில் மதிமுக பொதுக்கூட்டத்துக்கு போய் இறங்குறேன். பஸ்ஸில் இருந்து இறங்குறேன். உடனே கைது செய்தாங்க. கைது செய்து சிறைக்கு கொண்டு போகிறாங்க. சிறைக்கு கொண்டு போகிறது மஜிஸ்ட்ரேட்டிட்ட 15 நாள் ரிமாண்ட் வாங்கி கொண்டு போகும் பொழுது என் கையில் விலங்கு போட்டாங்க. விலங்கு போட்டு என்ன பேருந்தில் கூட்டிகிட்டு போனாங்க ஜெயிலுக்கு. நான் கை விலங்க சுமந்துட்டு பேருந்தில் பயணித்து போகிறேன். அண்ணன் சுபவி ஆசிரியராக இருந்த இனியின் ஒரு இதழ், வார இதழ், அதில் மட்டும்தான் அந்த ஃபோட்டோவும் செய்தியும் வந்துச்சு. அதுக்கு கூட வைகோ கவலை தெரிவிக்கலை. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு வத்தலக்குண்டில் பொதுக்கூட்டத்தில் என்ன தாக்குறாங்க. தாக்கி திண்டுக்கல் குறிஞ்சி விடுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி வத்தலக்குண்டிலேருந்து நேர திண்டுக்கலுக்கு வந்தால் வழியில் தாக்குக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர்கள் தொகுதி நிலக்கோட்டைக்கு அழைத்து சென்று நிலக்கோட்டையிலிருந்து திண்டுக்கல்ல கொண்டு விட்டாங்க. ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டுறாரு டிஎஸ்பி. எதுக்கு தட்டுறீங்கன்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு. வத்தலக்குண்டில் தந்த பாதுகாப்பு ரொம்ப பிரமாதம், உங்கள் பாதுகாப்புன்னு எனக்கு தேவையில்லைன்னு கடிந்து பேசுகிறேன். அடுத்த 1 மணி நேரத்தில் மீண்டும் வந்தார். கைது செய்கிறோன்னார். கைது செய்து நிலக்கோட்டை குற்றவியல் நடுவர் மன்றத்தினுடைய நீதிபதி கருணாநிதிக்கு தலைமையில், கருணாநிதி என்ன நள்ளிரவே 15 நாள் ரிமாண்டுன்னு அறிவித்து விடியற்காலை மதுரை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறேன். சிறைச்சாலையில் அட்டாக் பாண்டிங்கிறவன் என்ன அடித்து கொல்லுறதுக்கு திட்டமிட்டு அடிக்க வர்றான். ஓகே. நான் இன்னைக்கு உங்களோட உயிரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா அதற்கு காரணம் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்ராஹிம் கலிஃபுல்லா. உங்கள் மேலே அவ்வளோ வன்மம், அவ்வளோ ஒரு கொலை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நினைக்கிறதுக்கான அவசியம் என்ன, காரணம் என்ன? அப்போ நான் கடுமையான விமர்சனங்களை திமுக அப்போ கட்சி ரீதியாக தான் பண்ணியிருக்கீங்க, மதிமுகன்ற கட்சிக்காக தான் பண்ணியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. ஆமாம். அப்போ கட்சி உங்களோட நிற்கலையா? கேளுங்க, நான் தாக்கப்படுறேன், சிறைச்சாலைக்குள்ளே கொல்ல முயற்சி, ஆட்கொணர்வு மனு போடப்பட்டு எனக்கு திருச்சி ஜெயிலுக்கு மதுரையிலேருந்து என்னை மாற்றுறாங்க. விடுதலை பெற்று வெளியே வர்றேன். வீட்டுக்கு போயிட்டேன். என்னன்னு கேட்கல. நான் கல்லறைக்கு போகிற நேரம் வரையும் வைகோ காலடியில் விழுந்து கிடந்து கடமையாற்றணும்னு தான் நினைச்சேன். என்ன அவரை அனுமதிக்கவே இல்லை. ஒரு நாள் கூட அன்பு தம்பின்னு மேடையில் என்ன விழித்து பேசினதில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் கட்சிக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ இன்னல்களை இது அவர் பண்ணி என்ன விரும்பலைன்னு எனக்கு தெரியும். அந்த நடவடிக்கைகளே நீங்கள் உணர்ந்துக்கிட்டேன். விரும்பினா விரும்பாட்டா போ, நான் ஏங்குவேன்னு ஏங்கிட்டே இருந்தேன். அவர் என்ன அங்கீகரிக்கலை. ஒரு தலைவன் நிழலில் வளர விரும்பிய நான் ஒரு ஆபத்தான வீதியில் பயணம் 18 வருஷம் பண்ணிட்டேன். அவர் கவலைப்படவே இல்லை. அப்போ சர்வாதிகாரியை விட மோசமானவங்கிறதுக்கு வேற என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு? ஆனால் பொது வெளியில் மேடைகளில் பேசுகிறப்ப அவர் வேற ஒரு முகத்தை தானே மக்கள் பார்க்குறாங்க. ஓகே, வைகோனா இப்படி தான் கொஞ்சம் கோவப்படுறாரு, ஆனால் நல்ல மனுஷன்,
அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தானே வெளியே கட்டமைக்கப்படுது. கட்டமைச்சது நான். அது நீங்கள் மட்டும் எப்படி ஃபுல்லாக கிரெடிட் எடுத்துக்க முடியும்? நான் தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் வெளியே வந்தோர் ஒரு மதிமுக கூட்டம் நடத்த யோக்கியது இருக்கா? இந்த பையன் பேசுவானா? துரை வைகோ நாளைக்கு அண்ணா நகரில் துரை வைகோ பேசுகிறார்னு ஒரு கூட்டம் போட சொல்லுங்க, பேசுவாரா? கூட்டம் போடுறது கட்சி கூட்டம் போடவே முடியாது. கூட்டம் போடுகிறத தொலைச்சாச்சு. சரி, இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ துரை வைகோக்கு வந்து கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் அனுமதியோட தானே அந்த பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. அப்படி உள்ள நிர்வாகிகளை வச்சிருக்க நீ, அந்த நிர்வாகிகளை முதல்ல தூக்கி தூர எறிய வேண்டாமா? இறுதியாக வைகோக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன சார்? உங்களுடைய பழைய நண்பர், பழைய தலைவர். என்னுடைய நண்பர் இல்லை, நான் தலைவராக ஏற்றுக்கொண்டேன். சரி, ஓகே, பழைய தலைவர் கேட்டிங்களா? வைகோ பொடாபில் இருந்த காலத்தில் பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் நீதிமன்றத்தில் போரிட்டு அதை வாங்கி தந்தார். அதனால அவருக்கு பேச பெரிதும் இனியவன் அப்படின்னு ஒரு புத்தகம் அவருக்காக எழுதினேன், சின்ன புத்தகம். ஓகே ஓகே. பேச பெரிதும் இனியவன். இது திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் சிவபெருமானுக்கு சொன்ன வார்த்தை. பேச பெரிதும் ஆனாய் நீயே என்பது. ஓகே. அந்த திருமறை வார்த்தை இவருக்கு பொருத்தி நான் ஒரு சின்ன புத்தகம் எழுதினேன். நடந்தாய் வாழி வைகோன்னு சங்குலி திருநாவுக்கரசு திராவிட இயக்கத்தினுடைய தரவுகளையும் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றையும் 100% தெரிந்த பேரறிஞர். டாடண்ட நகரில் இருக்கார். திராவிட இயக்க தூண்கள், திராவிட இயக்க வேர்கள், திராவிட இயக்கமும் திரைப்பட உலகமும், திராவிட இயக்கமும் திருக்குறளும், களத்தில் நின்ற காவலர்கள், சுயமரியாதை இயக்க வரலாறு, திமுகவின் வரலாறு போன்ற புத்தகங்களை எல்லாம் எழுதி எங்களுக்கெல்லாம் பயிற்சி தருகிற இடத்துல இருக்கிற பெருமகன். இன்னைக்கும் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் முரசொலியில் எழுதுறவர் திருநாவுக்கரசுன்னு அவருக்கு பேர். வைகோ நடைப்பயணம் நடந்ததை மனசில் வச்சு நடந்தாய் வாழி வைகோன்னு சொல்லி ஒரு அப்பா அப்படி இருக்கும். ஒரு பக்தன் கடவுளை கொண்டாடுற மாதிரி ஒரு நூல் எழுதினார். அவரு அந்த இயக்கத்தில் இல்லை. அப்போ யார் தான் சார் அவர் வச்சுக்கிட்டாரு? நான் செஞ்சி ராமச்சந்திரன் இல்லை, செஞ்சி ராமச்சந்திரன் இல்லை, கண்ணப்பன் இல்லை, எல்ஜி இல்லை, மதுரை இது மதுராதம் ஆறுமுகம் இல்லை, ஒருத்தருமே இல்லை. கண்ணப்பன் கூட வெளியே வந்துட்டாரே. கண்ணப்பன் அனுப்புனார், வெளியே அனுப்புனார். என்ன காரணம் தெரியுமா? கலைஞருக்கு முதுகுவலி வந்து ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது கண்ணப்பன் போய் பார்த்தாரு 2008. ஆமாம். அதுக்கு அவரை இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுவாரோ? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், கண்ணப்பனை போய் பார்த்ததுக்கு கோவப்பட்டியே, இப்போ உன் மகன் போய் நிர்மலா சீதாராமனுக்கு காலில் விழுந்து கிடக்கானே. நிர்மலா சீதாராமனுக்கு பட்டு சேலை வாங்கி கொடுக்குறீங்களே, இதுதான் மதிமுக கொள்கையா? இருக்கிறது பாஜக எதிரான கூட்டணியில், அப்போ அது பொதுவெளியில் விமர்சிக்கப்படும்ல. பிழைப்புவாதம் அதுதான். இந்த பேட்டி மூலயமா வைகோவுக்கு மதிமுக நிர்வாகிகள் கொடுக்குற அட்வைஸ் என்ன சார்? கல்லறை மேட்டில் தொடங்கிய கட்சியை கல்லறைக்கு அனுப்பிவிட்டீர்கள். வைகோ மீட்க முடியுமா என்று பாருங்கள். உங்கள் மகன் நஞ்சை விட கொடியவர். மதிமுக தோழர்களுக்கும் அவர் ஆபத்தானவர். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்திருக்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்